இது குட்டி டாக்கீஸ் வித் ஆனந்தி. இதெல்லாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லீப் இஸ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்னு மேட் வாக்கர் பேசின டெட் டாக்ஸ் பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம வந்து 4 to 5 ஹவர்ஸ் ரெகுலரா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட இளமை வந்து 10 வருஷம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராரு. அதுவும் இல்லாம நம்ம தூக்க குறைபாடுனால நிறைய விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. சோ இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இத பத்தின நம்ம முக்கியத்துவம் நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல நம்ம பிரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தூங்குனா மட்டும்தான் அது வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ற மாதிரி சேவ் ஆகி நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணது எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கும். அதுக்கு வந்து உடம்புல நம்ம வந்து மூளையில ஒரு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பு தான் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இன்பாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். தூங்குனதுக்கு அப்புறம் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வேற நரம்பு செல்களுக்கு அதை மூவ் பண்ணி விட்டுரும். இதான் பிரெயினோட ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கங்க. அந்த ஸ்பாஞ்சில ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய தண்ணியை உரிய முடியும். அதே தான் பிரெயினும். நம்ம வந்து அது ட்ரையா இருந்தா மட்டும்தான் நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும். அதுவே நம்ம வந்து சரியா தூங்காம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த பிரெயின் வந்து அந்த தண்ணி ஸ்டோர் பண்ண தண்ணி அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இன்னும் மறுபடியும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் அதால தேக்கி வச்சுக்க முடியாது. இதான் சிம்பிளா சொல்லணும்னா இதான் பிரெயினோட ஆக்டிவிட்டி. ஸோ இதை கத்துக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணாரு. என்னன்னா 2 விதமான குரூப் வந்து செட் பண்ணிட்டாரு. அதுல வந்து நிறைய வாலண்டியர்ஸ் ஆட் பண்ணிட்டு, முதல் குரூப்ல என்ன அப்படின்னா, அவங்க வந்து 8 மணி நேரம் ரெகுலரா தூங்குவாங்க. 2வது குரூப்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இல்ல 3 to 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் தூக்கம் கொடுப்பாங்க. 2 பேரையும் ஒரு சில விஷயங்களை கத்துக்க வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, முதல் குரூப்பை விட செகண்ட் குரூப்ல வந்து லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து 40% குறைஞ்சிச்சு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேரும் தூங்கும்போது அவங்களோட மண்டையில அந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் செகண்ட் குரூப்ல இருந்தவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாரு. சோ தூக்கம் வந்து நம்ம மூளைக்கு எவ்வளவு முக்கியத்துவங்கிறது உங்களுக்கு இதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தூக்கம் குறைஞ்சா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம வந்து தூங்கும் போது தூக்கத்துல ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரம் குறைஞ்சதுனாலும் கூட நமக்கு என்ன ஆகும்னா 24% இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. தூக்கம் நம்ம குறைய என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நிறைய டிப்ரெஷன்ஸ்னால பிரச்சனை வரும். இதனால வந்து என்ன ஆகும்னா நிறைய கார் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் வந்து சூசைட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது மாதிரி எல்லாமே தூக்க குறைபாடுனாலதான் ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட இம்யூனிட்டி செல்ஸ் வந்து 70% அதோட செயல்திறன் குறையும் அப்படின்னு அவரு சொல்ல வர்றாரு. சோ முடிஞ்ச அளவுக்கு 8 மணி நேரம் தூங்குறத குறைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்ப நம்ம நார்மலா இப்ப தூங்குறதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். என்ன அப்படின்னா, ஆல்கஹால்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் கேஃபைன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடம்ப டயர்ட் ஆக்குனாவே நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் நம்ம வந்து நிறைய பேருக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து பெட்ல படுத்துட்டே இருக்கேன். எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த பக்கம் புரண்டு படுக்கிறேன், இந்த பக்கம் புரண்டு படுக்கிறேன். தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு பசி வந்தா சாப்பிடுவோம். நம்ம போய் டின்னர் டேபிள்ல போய் உட்காந்துக்கிட்டு பசி வரட்டும் அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டோம். அதே மாதிரிதான் தூக்கமும் வரும்போது தூங்குங்க. தூக்கம் வந்து அப்படி வரல அப்படின்னா எழுந்து போய் ஏதாவது புக் படிங்க. ஆனா கண்டிப்பா மொபைல் பார்க்க கூடாது. புக்ஸ் படிங்க. அப்புறம் வந்து ஏதாவது வாக்கிங் போங்க. முடிஞ்சா ஜாகிங் பண்ணுங்க. ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. அப்போ வந்து தானா உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துரும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நம்ம வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து உடம்புல எல்லா விதமான நோய்களை எதிர்க்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா இயற்கையாவே நம்ம உடம்புல வந்து தூக்கம் குறைஞ்சுதான் அதை எதிர்க்கிற சக்தி நம்ம உடம்புல இல்ல. அதனால தூக்கத்தை மட்டும் ரெடியூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு செயலும் பண்ணாதீங்க. ரெகுலரா 8 மணி நேரம் தூங்குங்க. அதுலயும் என்னன்னா ஒரு பேட்டர்னோட தூங்கணும். இப்ப ரெகுலரா நீங்க காலைல நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா, காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். வீக் டேல வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு, வீக்ல நான் 10 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ரெகுலரா 10 to 6 கண்டிப்பா தூங்கிதாகணும். அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி நம்ம ரெகுலரா எல்லாமே பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து மூளையில எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவரு சொல்ல வர்றாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.